ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் ஊதியம் வாங்குபவர்களா நீங்கள்? ஒரு பைசா கூட வருமான வரி செலுத்தாமல் இருக்க முடியுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். புதிய நிதியாண்டு தொடங்கிவிட்டது. கடந்த நிதியாண்டில் ஈட்டிய ஊதியத்திற்கு நிறுவனங்கள் படிவம் 16 வழங்க தொடங்கியுள்ளன. அதே நேரம் வரும் நிதியாண்டிலாவது இவ்வளவு தொகையை வருமான வரியாக செலுத்த வேண்டுமா? வரி செலுத்துவதை குறைக்க என்ன செய்ய வேண்டும்? பலருக்கும் எழும் கேள்விதான். ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் ஊதியம் வாங்குபவர்களா நீங்கள்? வரி சலுகைகள் கிடைக்கும் சேமிப்புகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். முதல் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வரி கிடையாது. அடுத்ததாக 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை 5% வரி, அதாவது 12,500 ரூபாய். 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை 20% வரி. நிரந்தர கழிவாக 50,000 ரூபாய் வருமானத்தில் கழித்தது போக மீதமுள்ள 4.5 லட்சம் ரூபாய்க்கு 20% என்றால் 90,000 ரூபாய். ஆக 10 லட்சம் சம்பளம் வாங்கும் நபர் சுமார் 1,02,500 ரூபாய் வரி செலுத்த வேண்டியிருக்கும். வருமானத்தில் சேமிப்புகளை காண்பித்து 5 லட்சத்திற்குள் கொண்டு வந்தால் 87A பிரிவில் சலுகையாக 12,500 ரூபாய் கழிக்கப்படும். எனவே 90,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு பைசா கூட வருமான வரி செலுத்தாமல் இருக்க வேண்டுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சலுகைகளை வழங்கும் வரி பிரிவுகளுக்கு ஏற்ப நிதி திட்டங்களை செய்வதுதான். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது 2 குழந்தைகளின் கல்வி கட்டணம், மியூச்சுவல் ஃபண்ட், தபால் நிலைய சேமிப்புகள், நீண்டகால வங்கி டெபாசிட், தேசிய சேமிப்பு பத்திரங்கள், இவைகளில் ஒன்றிலோ அல்லது பிரித்தோ ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தால் வருமான வரி சட்டம் 80C பிரிவில் வரிச்சலுகை பெற முடியும். அடுத்ததாக நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு 25,000 ரூபாய் பிரீமியம் செலுத்தும் வகையில் மருத்துவ காப்பீடு எடுக்க வேண்டும். பெற்றோர் இருப்பின் தனியாக 50,000 ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு எடுத்தால் 75,000 ரூபாய் வரிச்சலுகை கிடைக்கும். 80CCD1B பிரிவில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் 50,000 ரூபாயை முதலீடு செய்ய வேண்டும். பின்னர் வீட்டுக்கடன் இருப்பின் அதற்கான வட்டியில் 2 லட்சம் ரூபாய் வரை செலுத்துகிறீர்கள் என்றால் 24B பிரிவில் வரிச்சலுகை கிடைக்கும். இது தவிர வீட்டு வாடகை படியாக HRA மாற்றுத்திறனாளிகளாக இருப்பின் வரிச்சலுகைகள் கிடைக்கும். மேலே கூறிய அனைத்தும் ஓல்டு ரெஜிம் முறையில் மட்டுமே சலுகை பெற முடியும். இதில் எவைகளில் முதலீடு செய்ய சாத்தியம் உள்ளது என்பதை கணக்கிட வேண்டும். தற்போதுள்ள விலைவாசியில் வரிச்சலுகை திட்டங்களில் சேமிப்பது என்பது சிரமமான விஷயமாகவே இருக்கும். இருப்பினும் சரியான திட்டமிடல் செய்தால் வருமான வரியை பூஜ்ஜியமாக்கிக் கொள்ள இயலும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.